ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசியம். ரொம்ப சூப்பரான ஒரு சுசியம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடலைப்பருப்பு 150 கிராம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வரைக்கும் ஊறலாம். சரிங்களா? நல்லா கடலைப்பருப்பு ஊறி இருக்கணும். பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதே தண்ணியிலே அப்படியே வேக வச்சுக்கிறேன். இப்போ இதில் உப்பெல்லாம் போடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை எடுத்துக்கணும். பாருங்க, கடலைப்பருப்பை எடுத்து கையில் அமுத்தணும் அப்படின்னா நல்லா அமுத்த வரணும். சரியாக ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு லைட்டாக கையில் இப்படி அமுத்தி பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சிடலாம். ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறின கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நல்லா குறைப்பாக அரைச்சிங்கன்னா போதுமானது. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவை மாதிரி இருக்கணும். இது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இனிப்புக்காக நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை வந்து ஒரு பேனில் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே வந்து வெல்லம் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். பார்த்திங்கன்னா நான் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு மறுபடியும் வந்து நான் கடாயில் சேர்த்துருக்கேன். கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரில் பார்த்திங்கன்னா நான் சுகர் அதிகமாக சேர்த்து அரைச்சிருக்கனால நிறையா சேர்க்குறேன். நீங்கள் சுகர் கம்மியாக சேர்த்துருக்கீங்க, ஏலக்காய் தான் நிறையா இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு 2 பிஞ்ச் சேர்த்திங்கனாலே போதுமானது. என்னடா ஏலக்காய் தூள் இவ்வளோ சேர்க்குறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு அந்த பவுடர் இருக்கலாம், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 80% வெந்தாலே போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா பவுடர் ஃபார்மேஷனில் வரும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக நல்லாவே திக்காயிடும். நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா திக்காக வரணும். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காகிடும். நல்லா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து திக்காயிடுச்சு. இது நல்லா உருண்டை பிடிச்சோன்னா ஒரு லட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம். பட் கோதுமை மாவு சேர்க்குறப்ப கொஞ்சம் ஹெல்த்தின்றனால மைதா மாவை விட கோதுமை மாவு சேர்க்க நல்லது தானே. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு கையில் தண்ணி ஊற்றிட்டு இப்படி கரைச்சிங்க அப்படின்னாலே கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும், நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் சூப்பராக கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம்ல மாவு, அது நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு லட்டு ஷேப்புக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல மாவு, அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஒரு 4-5 போட்டுட்டு அப்படியே லைட்டாக கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துடலாம். அது ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக கோட்டாக இருக்கணும்.
அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் சூடாயாச்சு, இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில் உள்ள மாவெல்லாம் சுத்தமாக கரிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளேயும் சுத்தம் வேகாத போயிடும். ஆல்ரெடி வெந்த கடலைப்பருப்பு அப்படின்றனால ரொம்ப வேக டைம் எடுக்காது, ஜஸ்ட் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். மேலே உள்ள மாவு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே வெளியில் எடுத்துடலாம். போட்ட உடனே வந்து திருப்பாதீங்க, ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விடுங்க. அவ்வளோதான். 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுசியம் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.